அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிக்கிறது, அதில் நம்ம ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் A0 AN BN கண்டுபிடிச்சி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சி அந்த ஃபோரியர் சீரீஸ்லேருந்து சில டிரெக்ஷன்ஸோட வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சீரீஸோட வேல்யூஸ் கேட்டிருந்தாங்க, அது பார்த்துக்கிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 பாயிண்ட்டை கூட நம்ம என்ன செய்யலாம், மெமரியில் வச்சுக்கலாம். எப்பயுமே எந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாலும் இந்த வேல்யூஸ் வந்து மாற போகிறதில்ல, இந்த சீரீஸோட வேல்யூஸ் வந்து மாற போகிறதில்ல. அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க. மெமரியில் வச்சுக்கிறது நல்லது நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 1/1² எல்லாமே ப்ளஸில் வருது. 1² 2² 3² கண்டினியூஸாக இருக்குது. அதேமாதிரி ஆல் ப்ளஸில் வரப்போ இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம், π²/6 π²/6ன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/1² ஆல்டர்னேட் சைன் மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வர்றப்ப π²/12 π²/12ன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் டேர்ம்ஸ் மட்டும் வருது. 1² 3² 5² வரப்போ π²/8. இது எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வேல்யூ தான் வரும், வேல்யூஸ் மாறாது. அதனால் இதை கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 3 3 5 எல்லாமே ஆட் டேர்ம்ஸ், ஆட் நம்பர்ஸாக வருது. சீரீஸ் வந்து பார்த்து இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட வேல்யூ வந்து 1/2. அடுத்த சீரீஸ் பாருங்கள், ஆல்டர்னேட் சைன் மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வருது மேலே இருக்கிறதுலே. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் 2/4 பை மைனஸ் 2/4. அடுத்து பார்த்தீங்கன்னா 1³ -3³ 5³ ஆல்டர்னேட் சைன். அதேமாதிரி க்யூப்பில் 1³ 3³ 5³ வரப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா π³ 32 வரும். அடுத்து 7th ஒன்று பார்த்தீங்கன்னா 1 - 1/3 + 1/5 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா π/4. அடுத்து 4/4 1 4 2 வரிசையாக எந்த இதுவுமே 1 4 2 2/4 3/4 1/4 1/2/4 1/3/4 அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து π/4/90. இது வந்து π/4/96 இந்த மாதிரி வரும். இந்த சில டிரெக்ஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரெக்ஷன் வந்து நமக்கு மாற போகிறதில்ல, அதாவது இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் இந்த வேல்யூஸ்லாம் வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த டிரெக்ஷனில் வந்து போன கிளாஸில் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 சீரீஸோட வேல்யூஸும் கண்டுபிடிச்சி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டிஆர்பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். f(x) = x × π - x ஃபோரியர் சீரிஸ் அவங்களே கொடுத்துட்டு இந்த டிரெக்ஷனோட வேல்யூ கேட்குறாங்க. இதை நம்ம மெமரி பண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக போடலாம். π²/12 ஆன்சர். எல்லாமே ப்ளஸில் வரப்போ π²/6ன்னு பார்த்தோம், ஆல்டர்னேட் சைடில் வரப்போ π²/12ன்னு பார்த்தோம். சிம்பிளாக அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை இந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸுக்கு பதில் ஏதாவது ஒரு வேல்யூ தர்றப்ப நமக்கு இந்த டிரெக்ஷன் கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே ஒன்றுன்னு தான் இருக்குது. 1/1² 1/2² 1/3² -1/4² ப்ளஸ் மைனஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போ மேலே பாருங்கள், அதாவது எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா நம்ம 1 எப்போ வரும், cos π cos 2π cos πக்கு -1 வரும், cos 2πக்கு +1 வரும், cos 3πக்கு -1. அப்போ பாருங்கள் அந்த cos π வெறும் x cos x cos 2x அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெறும் π போட்டுடலாம். cos πயோட வேல்யூ 1 cos 2πயோட வேல்யூ -1 அப்படி வந்துடும். இது இங்கே 2x 4x போய்க்கு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இன்டர்வல்லையும் 0 to π π/2 இன்டர்வலில் இருக்கும். அது பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி தான். அப்படி பார்க்குறப்ப அப்போ கொடுத்துருக்க என்ன போடுறாங்கன்னா புட் x = π/2. இந்த வேல்யூ எப்படி நம்ம செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த என் பாயிண்ட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி இடையில இருக்க கண்டினியூட்டி பாயிண்ட் எதுனாலும் கொடுக்கலாம், 0வும் கொடுக்கலாம். இப்போ 1க்கு போகிறப்போ ஒரு டிரெக்ஷன் கிடைக்கும். நம்ம பார்க்குறப்ப இப்போ 0ன்னு போட்டால் எல்லாத்துக்குமே 1 தான் வரும். cos 0 cos 2 0 cos 4 எது பார்த்தாலும் நமக்கு 0ன்னு வந்துடும். அப்போ 1 தான் வரும். இங்கே 1 -1 மாறி மாறி வருது. அப்போ cos π வரணும்.
அப்போ பார்த்த பை போட்டாலும் 2π 4π எல்லாமே இதுவும் பாசிட்டிவ் நம்பராக வரும். பை 0 போட்டாலும் மேலே எல்லாமே ஒன்று தான் வரப்போகுது. அப்போ 1/2² 1/4² அதான் வரப்போகுது. பை சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு 2π 4πயோட வெளியெல்லாம் 1, அப்பையும் வந்து ப்ளஸில் தான் வரும். இந்த மைனஸ் ப்ளஸ் மாதிரி வந்திருக்கனால அப்போ காஸ் பை காஸ் 2π அந்த மாதிரி வரணும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம், π/2 போட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த இதுக்கு π/2 போட்டோம்னா கேன்சல் ஆகி பைன்னு வரும். இங்கே π/2 போட்டோம்னா 2πன்னு வரும். அதனால தான் புட் x = π/2. அப்போ இந்த சீரீஸில் போய் x = π/2 போட்டோம்னா அப்போ x = கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x x into pi minus x x = x into pi minus x equal to pi square by 6 minus 4 into cos 2x. இந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக π/2 போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக π/2 போட்டோம்னா ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுற போது எக்ஸுக்கு பதிலாக π/2, அடுத்து பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக π/2 ஈக்குவல் டு pi square by 6 minus 4 into cos π/2 போட்டோம்னா 2 கேன்சல் ஆயிடும், cos π/2 ஸ்கொயர்னு வரும். cos π/2 ஸ்கொயர் இங்கே π/2 போகிறப்ப 2ன்னு வரும். அப்போ cos 2க்கும் 4க்கு அடிச்சு cos 2π/4 ஸ்கொயர்னு வரும். இந்த 4 ஸ்கொயர் கூட எப்படி எழுதலாம், 4 வந்து 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா cos 6πன்னு வந்திருக்கும். அப்போ π/2 போகிறப்ப எக்ஸுக்கு போகிறா 6க்கு 2 கழிச்சு 3ன்னு வரும். அப்போ cos 3π/4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அடுத்து 6 ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போ 6 வந்து 2 × 3ன்னு எழுதலாம். அப்போ 6 ஸ்கொயரை 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை ஈக்குவல் பண்ணால் கூட 2π minus π/2 2π minus π/2ன்னு வரும். அப்போ இங்கே π/2ன்னு வந்துடும், இங்கே ஒரு π/2. அப்போ pi square by 4ன்னு வந்துடும். pi square by 4 இந்த pi square by 6 இங்கிட்டு கொண்டு வந்தாலும் pi square by 6 minus 4 into cos பையோட வேல்யூ -1 -1/2 ஸ்கொயர் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 4 கூட கேன்சல் பண்ணலாம். இந்த 4க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். 2 ஸ்கொயர் எல்லாத்துக்குமே 2 ஸ்கொயர் இருக்கும். காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா -1 இன்ட்டு காசு பைக்கு போனால் -1/1 ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் 2πன்னு வரப்போ +1 வந்துடும் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே காஸ் 3πன்னு வரப்போ -1 வந்துடும் -1/3 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சீரீஸ். இப்போ இதை நம்ம ஈக்குவல் பண்ணாலும் 6π ஸ்கொயர் -4π ஸ்கொயர் பை 24 ஈக்குவல் டு மைனஸ் ஆல பிரிக்கிட்டிங்கன்னா 1/1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் -1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் இந்த மாதிரி போயிடும். அப்போ 2π ஸ்கொயர் பை 24ன்னு வரும். 2π ஸ்கொயர் பை 24ன்னு வரும். இந்த சீரீஸ் கேன்சல் பண்ணோம்னா pi square by 12. இந்த வேல்யூ வந்து pi square by 12 வந்துடும். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு நம்ம அந்த வேல்யூஸை மெமரியில் வச்சுக்கிட்டாலே கூட போதுமானது தான். அப்படி இல்லாட்டினா கொடுத்துருக்க இதில் வந்து நம்ம அந்த இன்டர்வலில் ஃபஸ்ட்டு என் பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டு பாருங்கள், என் பாயிண்ட் போட்டு பாருங்கள், இல்லாட்டி அடுத்து பாயிண்ட் ஆஃப் கன்டினியூட்டி ஏதாவது எல்லாமே சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1 -1 இப்படி தான் வருது. எல்லாமே ப்ளஸில் இருந்தால் காஸ் பை இல்லாட்டி காஸ் 0 போடலாம். மைனஸ் ப்ளஸ் வரதுனால π/2 அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலே நமக்கு கிடச்சிரும் டிடெக்ஷன். இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஃபோரியர் சீரீஸை பொறுத்தளவில் சம்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப சின்ன சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. a0 வேல்யூ கண்டுபிடிங்க, an வேல்யூ கண்டுபிடிங்க, இல்லாட்டி bn வேல்யூ கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப இது ஒரு சின்ன சம் தான். ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன் த ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to cos square x in the interval -π to π. அப்படி பார்க்குறீங்க. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்னா நமக்கு தெரியும். கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபோரியர் சீரீஸில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னதுங்க, a0/2
அப்போ a0 கண்டுபிடிச்சா அதை 2 டிவைட் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிடும். அப்போ a0 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். a0 ஈக்குவல் டு மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். பார்த்தீங்கன்னா மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். நம்ம இந்த காஸ் 2x ஃபார்முலாலேருந்து கொண்டு வருவோம். ஒரு காஸ் 2xலேருந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதில் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். இந்த மைனஸ் 1 கொண்டு வந்தால் ப்ளஸ் 1 வந்துடும். அப்போ 1 ப்ளஸ் காஸ் 2x, இந்த 2 உங்களுக்கு கொண்டு வந்தால் பை 2 ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரப்போ 1 மைனஸ் காஸ் 2x பை 2னு வரும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வரப்போ 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2னு வரும். அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கூட என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம்? மைனஸ் பை டு பை காஸ் 2xக்கு பதிலாக 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2, 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2 இன்ட்டு dx. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட செப்பரேட் ஃபார்முலா, அதனால ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இன்டெகிரேட் பண்ணுறப்போ நமக்கு 1/2 கூட வெளியே எடுத்துருவோம். அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ்னு வரும். காஸ் 2x பை காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ப்ளஸ் sin 2x by 2 இந்த இன்டர்வல் மைனஸ் பை டு பை இந்த மாதிரி கிடச்சிருக்கும். அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஈவன் என்ன ஃபங்க்ஷனுங்க? ஈவன் ஃபங்க்ஷன். காஸ் ஸ்கொயர் எக்ஸே ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ இதை எப்படி மாற்றிருக்கலாம்? இங்கேயே மாற்றிருக்கலாம். சாரி, இங்கேயே நம்ம எப்படி எழுதிடலாம்? 2 இன்ட்டு 0 to பை மாற்றிருக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 0 to பை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈவன் ஃபங்க்ஷன்னா ஃபார்முலாலே என்ன செஞ்சுருக்கலாம்? 2 பை பை கூட போட்டுருந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ பை எடுத்தீங்கன்னா பை சாரி 1/π இருக்கும். சாரி, அப்போ 2π/2 வந்திருக்கும். இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டாலும் பை இருக்கும் வெளியே. பை இன்ட்டு எக்ஸுக்கு பல பை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பை சைன் பையோட வெளியே 0 வந்துடும். அடுத்து 0 போடுறப்ப 0, இங்கேயும் சைனுக்கும் 0 வந்துடும். அப்போ 1/π சாரி குழப்பு 1/π. அப்போ இங்கே 2π வந்திருக்கும். இங்கேயும் 2π 2 2 கேன்சல் ஆகிட்டா 1/π இருக்கும். இப்போ இந்த பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1ன்னு வந்துடும். பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/π இன்ட்டு பைன்னு வந்துருக்கும் ஈக்குவல் டு 1. அப்போ a0ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேர்ஃபோர் கான்ஸ்டன்ட் டேன் ஈக்குவல் டு a0/2 ஈக்குவல் டு 1/2ன்னு வந்துடும். இதெல்லாம் ஒரு சின்ன சம். இந்த மாதிரி நமக்கு எளிமையான சின்ன சம் தான் வந்து நமக்கு ஃபோரியர் சீரிஸில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த மாதிரி சம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எக்ஸாமினேஷனில் டிஆர்பியில் கேட்ட சில சம்ஸில் நமக்கு இந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு சம்மர் வந்து நம்ம ஏற்கனவே பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் a0 to the function in f of x equal to x in the interval -π to +π. நம்ம ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், -π to +πக்குள்ள வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா bnோட வேல்யூ 0 ஆயிடும். ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா a0ஓட வேல்யூ anோட வேல்யூ 0 ஆயிடும். அப்போ சிம்பிளான கொஸ்டின். அப்போ இந்த இன்டர்வல் -2πக்குள்ள கொடுத்துட்டாங்க. அப்போ f of x equal to x, f of x equal to x, f of -x போட்டு பார்க்குறீங்க -x, this implies f of x equal to -f of x ன்னு வருது. அப்போ இது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் வந்துட்டாலே a0ஓட வேல்யூ anோட வேல்யூ என்னதுங்க 0. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? a0ஓட வேல்யூ. அப்போ ஆன்சர் a0 equal to 0. சிம்பிளான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் இது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் bn for function f of x equal to x into sin x in the interval minus to pi to pi. bn வேல்யூ கேட்குறாங்க. அப்போ மைனஸ் பை டு பை இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் முதல் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்குறீங்க. f of x equal to x sin x. f of minus x போட்டு பார்த்தீங்கன்னா minus x sin into minus x. அப்போ minus x sin minus x வந்து minus of sin x. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் திருப்பி எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிருச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் வந்துட்டாலே பிஎனோட வேல்யூ தேர்ஃபோர் பிஎன் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஆடா ஈவனான்னு வச்சு மைனஸ் பை டு ப்ளஸ் பைக்குள்ளே வர்றப்ப ஆடா ஈவனான்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருது. அடுத்த சம் பாருங்க. the value of a0 and an in the expansion of x plus x cube as Fourier series in the interval minus pi to plus pi. அப்போ f of x equal to x plus x cube கொடுத்துருக்காங்க. இப்போ f of minus x பார்த்தீங்கன்னா minus x plus minus xd whole cube equal to minus x minus x cube minus காமன் எடுத்தோம்னா x plus x cube equal to minus f of x. அப்போ f of minus x f of x equal to f of minus f of minus x equal to minus f of x ன்னு பார்த்துட்டோம். அப்போ therefore given function is odd function. odd function வந்துட்டாலே this implies a0 a-னோட வேல்யூ கண்டிப்பாக 0. அப்போ இந்த மாதிரி சிம்பிளாக ஆடா ஈவனா மைனஸ் பை டு ப்ளஸ் பையில் தரப்போ ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு பார்க்குறது மூலிமா ஈஸியாக என்ன செய்யலாங்க நம்ம இந்த மாதிரி சம்ஸ்க்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்து நம்ம இந்த இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பார்த்துருந்தோம் இந்த இன்டர்வல் 0 to 2 பையில் பார்த்தோம். அடுத்து மைனஸ் பை டு ப்ளஸ் பையில் பார்த்தோம். இப்போ சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் 0 to 2l மைனஸ் எல் டு எல் வரப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா for some இந்த சம் பாருங்க. if f of x equal to 2x in the interval 0 to 4 then find the value of a2 in the Fourier series expansion கேட்டிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to 2x இந்த இன்டர்வல் 0,4. அப்போ இந்த இன்டர்வல் வந்து 0,2l ஃபார்மில் இருக்குது. இந்த இன்டர்வல் வந்து எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா 0,2l ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2l equal to 4. this implies l equal to 2. அப்போ இந்த மாதிரி 0,4 minus 1 to 1 0,2 அப்படி இந்த அதேமாரி minus 1 to 1 0,4 0,8 இந்த மாதிரி வர்றப்ப நம்ம இந்த 0,2l minus l 12 ஃபார்மில் போடலாம். இந்த ஃபார்ம் வந்து 0,2l கொடுத்துருக்காங்க. அப்போ 2l பதிலாக 4. அப்போ l equal to 2ன்னு கிடச்சிருச்சு. நமக்கு இங்கே a2ஓட வெளியே கேட்குறாங்க. அப்போ an நமக்கு ஃபார்முலா தெரியும். an equal to 1/l integral over 0 to 4 f of x into cos n pi x by l ன்னு வரும். cos n pi x l into dx ன்னு வரும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ எல்லுக்கு பதிலாக 2. அப்போ 1/2 integral over 0 to 4 f of x வந்து x 2x cos n pi x by 2 into dx ன்னு வரும். இது a என்னோட வேல்யூ. நமக்கு இங்கே a2 கேட்குறாங்க. அப்போ n equal to 2 a2 கேட்டிருக்காங்க. அப்போ n equal to 2ன்னு போட போகிறோம். இப்போ a2 equal to என்ன வந்துடும்னா a2 equal to 1/2 0 to 4 2x into cos n-க்கு பதிலாக 2ன்னு போட்டோம்னா n equal to 2 a2 கண்டுபிடிக்கும். அப்போ n equal to 2ன்னு போட்டால் cos 2 pi x by 2 into dxன்னு வரும். அப்போ 1/2 0 to 4 2x இந்த 2க்கும் இந்த 2 கூட கேன்சல் பண்ணலாம். இந்த 2க்கும் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா
இங்கே வந்து அப்போ a2 ஈக்குவல் டு 0 to 4 x இன்ட்டு cos pi x இன்ட்டு dxன்னு வரும். UDV ஃபார்முலா பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. u ஈக்குவல் டு x dv ஈக்குவல் டு cos pi x dx. அப்போ u dash பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். v ஈக்குவல் டு sin pi x by pi-ன்னு வரும். p1 மைனஸ் cos pi x by pi இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ UDV ஃபார்முலா பெர்னாலிஸ் ஃபார்முலா uv மைனஸ் u dash v dash u dash v1 plus u double dash v2 அந்த ஃபார்முலா போட்டோம்னா a2 ஈக்குவல் டு uv x இன்ட்டு sin pi x by pi. அடுத்து மைனஸ் வரும், ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் cos pi x by pi 0 to 4 பார்க்குறோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 4 போடுறப்ப 4 பைன்னு வரும். 4 பையோட வேல்யூ 0 தான். அப்போ இது 0 ஆயிரும் ஃபஸ்ட்டு. இந்த cos 4 பைன்னு வரும். cos 4 பையோட வேல்யூ 1. அப்போ ப்ளஸ் 1/π மைனஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 0 cos sin 0 வேல்யூ 0. இங்கே 0 x போல 0 போல இந்த டேம் 0 ஆயிரும். cos 0 வேல்யூ 1 ப்ளஸ் 1/π. அப்போ 1/π மைனஸ் 1/π ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் a2 ஈக்குவல் டு 0. அப்போ சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் வர்றப்ப இதுவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொடுத்துருக்கிறது வந்து 2l. இங்கே இப்போ -2,2ன்னு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக l ஈக்குவல் டு 2ன்னு போட போகிறோம். -1,1 கொடுத்தாங்கன்னா l ஈக்குவல் டு 1ன்னு போட போகிறோம். இந்த ஃபார்மெட்டில் வரப்போ 0,2l ஃபார்மெட்டு. இது வந்து -l, +l ஃபார்மு. இப்போ 0,2l வந்துருனால இது 0,2l போல 4 வச்சு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இந்த சேஞ்ச் ஆஃப் இது மட்டும் பார்த்துக்கோங்க. n/x/l வரும், இங்கே 1/lன்னு வரும். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சம் ஓரளவுக்கு நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஈஸியான சம் தான் நமக்கு ஃபோரியர் சீரீஸை பொறுத்தளவுக்கு. அந்த சீரீஸை பயன்படுத்தி a0 an அந்த வேல்யூஸ் பார்க்குறது சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ் பார்த்துருக்கோம். ஃபுல் ரேஞ்ச் சீரீஸ்னு வரப்போ ஃபோரியர் சீரீஸோட டெஃபினிஷன் பார்த்தோம், ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம், ஆயிலர்ஸ் ஃபார்முலா a0 an bn கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோம். அடுத்து இன்டர்வல் 0,2π ஒரு சம் பார்த்தோம். அதேமாரி -π to +πலையும் சம் பார்த்தோம். இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்லையும் பார்த்துருக்கோம். இதில் டெடக்ஷன்ஸ் பார்த்தோம், சம் இம்பார்ட்டன்ட் இன்டெக்ரல்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் டிஆர்பியில் பல தடவை கேட்ட கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸை நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் ஈஸியானது தான். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்ஸ்லாட் கண்டிஷன்ஸ், அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ணி கன்வர்ஜஸாக எப்படி ஃபோரியர் சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ஃபார்மு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஃபோரியர் சீரீஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சில சம்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் எ ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன். டைட்ஸ்லாட்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோரியர் சீரீஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இந்த 3 பாயிண்ட் அதை சேட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, f(x) இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன், சிங்கிள் வேல்யூட் அண்ட் ஃபைனைட். பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூஸ் இருக்கணும். டிஸ்கன்டினியூட்டிஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம அந்த பார்த்தோம். அதாவது இப்போ 0 to π அதுதால இந்த 0 to π π/2. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறது வந்து டிஸ்கன்டினியூஸ் சொல்லுவோம். டிஸ்கன்டினியூஸ் இதுவும் டிஸ்கன்டினியூ, இது வந்து கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூஸ். இப்படி பார்க்குறப்ப ஒரு லென்த்து, அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து f(x) இஸ் பீரியாடிக். செகண்ட் பாயிண்ட் வந்து f(x) has a finite number of finite discontinuities in any one period and has no infinite discontinuities. இப்போ tan x எடுத்துக்கிட்டீங்கன்னா tan x-க்குலாம் வந்து இன்ஃபைனைட் டிஸ்கன்டினியூட்டி கண்டுபிடிக்கலாம் ஒரு பீரியடில். அதனால தான் tan x வந்து ஃபோரியர் சீரீஸாக எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து f(x) பீரியாடிக்காக இருக்கணும். அடுத்து வந்து ஃபைனைட் டிஸ்கன்டினியூஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கடுத்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா பாயிண்ட் இருக்கணும். மேக்ஸிமா அண்ட் மினிமா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு கரு வந்து மேக்ஸிமா, இது வந்து மேக்ஸிமா,
இதை வந்து மினிமம் சொல்லுவோம். இது வந்து ஃபைனைட் ஒரு கர்வுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பீரியாடிக்காக இருக்கணும். given function is periodic. செகண்ட் பாயிண்ட் வந்து exist finite number of discontinuities. மூணாவது பாயிண்ட் வந்து exist finite number of maxima and minima. இந்த 3 பாயிண்ட் இருந்தால் ஃபோரியர் சீரிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரிஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இந்த மூணு கண்டிஷனுமே அந்த ஃபங்க்ஷனை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை டைரிச்லெட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபைனைட் டிஸ்கன்டினியூஸ்னா தென் ஃபோரியர் சீரிஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சார் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் தி ஃபோரியர் சீரிஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த 3 பாயிண்ட் ஆகிறதுக்கு ஈஸி தான். பீரியாடிக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் மினிமா. அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் இந்த ஒவ்வொரு வேடை மட்டும் ஆவச்சுக்கிட்டாலே அந்த 3 பாயிண்ட் நீங்கள் கொண்டு வந்துடலாம். டைரிச்லெட் கண்டிஷன் வர்றப்ப கிவன் எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே ஃபோரியர் சீரிஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அது ஃபஸ்ட்டு பீரியாடிக்காக இருக்கணும். அடுத்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் இருக்கணும். அடுத்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் மினிமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைரிச்லெட் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி பீரியாடிக் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் மினிமா இருந்தால் நம்ம அந்த சீரீஸ் வந்து என்னன்னு சொல்லலாம், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபோரியர் சீரீஸாக எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நெசசரி கண்டிஷன் கிடையாது. இட் இஸ் ஒன்லி சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான். டைரிச்லெட் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் நெசசரி ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். இட் இஸ் ஒன்லி எ சஃபிஷியன்ட் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். அந்த பாயிண்ட்டையும் முதல் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. டைரிச்லெட் கண்டிஷன்ஸ் வந்து not a necessary for the existence of Fourier series, only sufficient condition for the existence of Fourier series. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா f of x equal to tan x cannot be expanded as a Fourier series. எதனாலனா tan x வந்து infinite number of discontinuities exist ஆகும். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூஸ் கண்டிப்பாக இருக்கணும் டைரிச்லெட் கண்டிஷனை படி. அதனால் tan x-க்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் இருக்கிறதுனால tan x வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஃபோரியர் சீரிஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த ஃபங்க்ஷன் f of x equal to 1 by x minus 2 in the interval 0 to 3 can be expanded as a Fourier series-னு கேட்குறாங்க. இதை ஃபோரியர் சீரிஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டைரிச்லெட் கண்டிஷனை யூஸ் பண்ணி பார்க்கணும். டைரிச்லெட் கண்டிஷனை யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வல் 0 1 2 3 இந்த இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. 0 to 3ல் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 எழுதுக்கலாம். 2 போடுறப்ப என்ன ஆகும், அட் x equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ f of x equal to 1 by 2 minus 2 equal to 1 by 0 equal to infinity. அப்போ infinity எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலே இந்த இடத்துல என்ன அர்த்தம், infinite number of discontinuities இருக்குன்னு அர்த்தம். Infinite number of discontinuities at the interval 0 to 3. எப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இன்ஃபினிட் வந்துடுறப்ப இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூஸ் இருக்கிறதுனால டைரிச்லெட் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. டைரிச்லெட் கண்டிஷன்ஸ் not satisfied, so we not expand this series as a not f of x cannot expanded as a Fourier series. அப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை ஃபோரியர் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டைரிச்லெட் கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மூணு கண்டிஷனுமே சேட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ்பேண்டட் as a Fourier சீரிஸ்னு சொல்லிடலாம். இப்போ ரெண்டுமே வந்து கேனாட் பி எக்ஸ்பேண்ட் பார்த்தோம். ஒரு இதுக்கு வந்து நம்ம Fourier சீரிஸ்க்கு இந்த 3 கண்டிஷனுமே சேட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா let f of x equal to 1 minus x square by 1 plus x square in any interval சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ கொடுத்தாலுமே கீழே என்ன ஆகாதுங்க, இன்ஃபினிட்டி 0 ஆகாது. நீங்கள் -1 போட்டாலும் +1 வந்துடும், ஸ்கொயர் இருக்கனால. அப்போ எந்த வேல்யூ நம்ம கொடுத்தாலும் இந்த இடத்துல நீங்கள் 0 கொடுத்தாலும் 1 வந்துடும். அப்போ எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது கீழே இன்ஃபினிட்டி வராது. அதனால் இட் இஸ் வெல் டிஃபைன்ட் இன் எனி இன்டர்வல் இந்த ரேஞ்ச் -∞ to +∞. இதனால எப்போதுமே கீழே 0 வராது. 0 கீழே 1/0 வந்தால் தான் என்ன ஆக போகுதுங்க, நமக்கு இன்ஃபினிட்டி வரும். அதனால் இது வந்து வெல் டிஃபைன்ட் இன் இந்த இன்டர்வல் -π to π. அதனால் இதுக்கு டிஸ்கன்டினியூஸே இருக்காது, டிஸ்கன்டினியூட்டி வராது. இப்போ டைச்லாட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அதுக்கடுத்து மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா அது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கொண்டு வச்சோம்னா அந்த எக்ஸோட வேல்யூ தான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூவாக இருக்கும். அப்போ f' u/v மாடலில் போட்டிருக்கோம். இது u இது vன்னு வச்சுட்டு u/v ஈக்குவல் டு v du minus u dv/v². அந்த ஃபார்முலா போட்டோம்னா -4x/1 + x² வரும். இப்போ மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈக்குவல் டு 0 போட்டோம்னா 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா f' = 0. அப்போ இதுலேருந்து 4x = 0 வரும். அப்போ x = 0ன்னு கிடச்சிடும். அப்போ ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான் கிடைக்குது. அப்போ டைச்லாட் கண்டிஷனை இது சேட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா கிடச்சிருக்கு, இங்கே டிஸ்கன்டினியூஸே கிடைக்கல. அப்போ இது வந்து டைச்லாட் கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால f(x) can be expanded as a Fourier series னு சொல்லலாம். அப்போ Fourier series எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டாங்கன்னா டைச்லாட் கண்டிஷனை நீங்கள் என்ன செய்யணுங்க, சேட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து டைச்லாட் கண்டிஷன் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் எ Fourier series னு சொல்லுவோம். இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான தேரம், கன்வர்ஜென்ஸ் தேரம் ஆன் Fourier series. அது நமக்கு ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த தேரமே எப்போ வந்து Fourier series வந்து கன்வர்ஜன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. given function is periodic function with period 2π இருந்து f(x) and f' are piecewise continuous on -π to π னா then the Fourier series is convergent. இந்த ரிசல்ட் நல்லா ஆவச்சுக்கோங்க. இதுவும் நமக்கு பழைய டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எப்போ வந்து Fourier சீரிஸை வந்து கன்வர்ஜென்ட், ஒரு ஃபங்க்ஷனோட Fourier சீரிஸ் வந்து எப்போ கன்வர்ஜென்ட் சொல்லலாம்னு சொல்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவும் பீஸ்வைஸ் கண்டினியூஸாக இருக்கணும் கிவன் இன்டர்வலில். அந்த -π to π இன்டர்வல் -π to π பீஸ்வைஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவும் பீஸ்வைஸ் கண்டினியூஸாக இருக்கிறப்ப அந்த Fourier சீரிஸை கன்வர்ஜென்ட் சொல்லலாம். அப்போ கண்டினியூஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த Fourier சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கோங்க. Fourier சீரிஸும் அந்த சீரிஸோட டெரிவேட்டிவ், இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கீழே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த சம் ஆஃப் த Fourier சீரிஸோட சம் கேட்கலாம். த சம் ஆஃப் த Fourier சீரிஸ், ஃபைண்ட் த சம் ஆஃப் த Fourier சீரிஸ்னு கேட்கலாம். அப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க இன்டர்வலில் எந்த பாயிண்டில் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து கண்டினியூஸ் பாயிண்ட்டா டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டா. கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அதுதான் அந்த எக்ஸுக்கு பதிலாக எந்த பாயிண்டில் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ வந்து டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டாக இருக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து டிஸ்கண்டினியூட்டாக இருக்கிறப்ப the sum of the Fourier series is the average of the right and left limit. Average of the right and left limit னு சொல்லியிருப்பாங்க. இது right x plus x minus right limit left limit, இது ரெண்டையும் கூட்டி by 2 போடுறோம். அப்போ average of the right and left limit அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கன்வர்ஜென்ஸ் தேரம் ரொம்ப முக்கியமான தேரம். இந்த பாயிண்ட்டும் ஒரு தடவை நமக்கு, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டும் ஒரு தடவை நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின், இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த Fourier சீரிஸ்னு வரப்போ எப்போ Fourier சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், f(x)ம் அந்த ஃபங்க்ஷனும் அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவும் பீஸ்வைஸ் கண்டினியூஸாக இருக்கிறப்ப அந்த Fourier சீரிஸை கன்வர்ஜன் சொல்லலாம். எந்த இன்டர்வலில் -π to +πங்கிற இன்டர்வலில். அடுத்து அந்த சம் ஆஃப் த Fourier சீரிஸ்னு கேட்டாங்கன்னா, கண்டினியூஸ் பாயிண்டில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை போய் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் சம்மு. டிஸ்கன்டினியூஸ் பாயிண்டில் கேட்டாங்கன்னா ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சி
அதோட ஆவரேஜ், the average of the right and left limit is known as the sum of the Fourier series at all point of x where f of x is discontinuous. கண்டினியூஸாக இருக்கிறப்ப ஜஸ்ட் அப்படியே போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிஸ்கன்டினியூஸாக இருக்கிறப்ப ரைட் லிமிட்டுக்கும் லெஃப்ட் லிமிட்டுக்கும் ஆவரேஜ் பார்க்குறோம். அதான் வந்து சம்முன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே ஃபஸ்ட்டு தேரம், அடுத்த இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஈஸி தான். ஃபோரியர் சீரிஸை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா 15 பக்கம் முடிச்சிட்டோம் நம்ம மெட்டீரியலில். ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ இதில் இது பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம். இந்த 3 ரிசல்ட்டையும் இந்த கன்வர்ஜென்ஸ் தேரத்தை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ்னு கேட்டாங்கன்னா எப்படி அதை சம் பண்ணுறது, கன்யூஸ் பாயிண்ட் டிஸ்கன்யூஸ் பாயிண்ட் கொடுத்துருப்போம் கண்டுபிடிச்சி நம்ம எப்படி சம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x equal to 1/2 pi minus x in the interval 0, 2 pi, open interval 0, 2 pi at the point x equal to pi/2, x equal to pi ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கன்யூ பாயிண்ட் கன்யூஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான். அது ரொம்ப ஒன்றும் நம்ம குழப்ப தேவையில்லை. இப்போ ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 0 to 2 pi, இதில் பார்த்தீங்கன்னா x equal to pi, x equal to pi/2, x equal to pi/2, x equal to pi. ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்துருக்கப்ப இந்த ஓப்பன் இன்டர்வலில் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஓப்பன் இன்டர்வல் இருந்துச்சுன்னா அது டிஸ்கன்யூ பாயிண்ட் இருக்கும். அப்போ ஓப்பன் இன்டர்வல்னால அது டிஸ்கன்யூ பாயிண்ட். இதுக்கு இடையில இருக்கிறதெல்லாம் கன்யூஸ் பாயிண்டாக இருக்கும். இதெல்லாம் கன்யூஸ் பாயிண்ட். இங்கே ஓப்பன் இன்டர்வல்னால அது டிஸ்கன்யூ பாயிண்ட் 0, 2 pi ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி ஆவச்சுக்கலாம். ஓப்பன் இன்டர்வல் வந்துட்டாலே அது டிஸ்கன்யூ பாயிண்ட் ஆவச்சுக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் டிஸ்கன்யூட்டு, இடையில இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸ். இப்போ இதே இப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0, 2 pi கொடுத்துருந்தாங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்கப்ப 0, 2 pi, pi, pi/2, pi. இதில் க்ளோஸ் இன்டர்வல் வரப்போ இது கன்யூஸ் பாயிண்ட் தான். க்ளோஸ் இன்டர்வல் வந்துட்டாலே கன்யூஸ் பாயிண்ட், இதுவும் கன்யூஸ் பாயிண்ட், இதுவும் கண்டினியூஸ், இதுவும் கண்டினியூஸ். அப்போ எப்போ வந்து டிஸ்கன்யூஸ் நான் வச்சுக்கிறீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் வரப்போ டிஸ்கன்யூ பாயிண்ட், அந்த எண்ட் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சரி ஓப்பன் இன்டர்வல் வரப்போ டிஸ்கன்யூ பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் இன்டர்வல் 0, 2 pi x equal to pi/2, x equal to pi. அப்போ x equal to pi/2, x equal to pi ரெண்டுமே கண்டினியூஸ் பாயிண்ட். அப்போ x equal to pi/2 and x equal to pi is continuous point. கன்யூஸ் பாயிண்ட்டுக்கு சம் வேணும்னா ஜஸ்ட் அதை அந்த எக்ஸோட வெளியே ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். அப்போ x equal to pi/2னா சம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் என்னென்னு வந்துடும், f of pi/2 தான் சம் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ். எக்ஸுக்கு பதிலாக pi/2 சர்ச் பண்ண அவ்வளோதான். அப்போ pi/2 போட்டிங்கன்னா 1/2 pi minus pi/2, 1/2 2 pi minus pi/2 வரும் இன்ட்டு pi/2 equal to pi/4. அப்போ sum of the Fourier series at x equal to pi/2 is pi/4. இதான் sum Fourier series ஓட sum at the point x equal to pi/2. x equal to pi/2 is continuous point, so we just substitute the pi/2 in the given function. We got the sum of the Fourier series. Next one, x equal to pi. X equal to pi is also a continuous point, so substitute x equal to pi in the given function. By f of pi equal to 1/2 pi minus pi is equal to 0. Pi minus pi is equal to 0. So the sum of in this problem, the sum of the Fourier series is 0. It is அப்போ இது வந்து ரொம்ப ஈஸி. எப்படி நீங்கள் சம் கண்டுபிடிக்கணும்னு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபோரியர் சீரிஸுக்கு எப்படி சம் கண்டுபிடிக்கிறது, அது அப்போ ஃபஸ்ட்டு எந்த பாயிண்டில் கேட்டிருக்காலும் அந்த பாயிண்ட் கண்டினியூஸாக இல்லை டிஸ்கன்யூஸான்னு கண்டுபிடிச்சிட்டு கன்யூஸ் பாயிண்டாக இருந்தால் ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் போய் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்கன்யூஸாக இருந்துச்சுன்னா ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்கும் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், sum of the Fourier series for the function f of x equal to x square minus pi to 0. இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x square when minus pi
இந்த இன்டர்வல் minus 5 to 0, 0 when 0 x less than pi. அப்போ இந்த இன்டர்வல் பாருங்க, ஓப்பன் இன்டர்வல் இந்த பக்கம் வருது மைனஸ் கமா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0. இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் பை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் இன்டர்வல் வர்றது கண்டினியூஸாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓப்பன் இன்டர்வல் வந்துச்சுன்னா அது என்ன இருக்கும், டிஸ்கன்டினியூஸாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த பைக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் வந்துருக்கு. இங்கே பையில் கேட்டிருக்காங்க. அப்போ ஓப்பன் இன்டர்வல் இருந்தாலே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை இஸ் டிஸ்கன்டினியூஸ் பாயிண்ட். டிஸ்கன்டினியூஸ் பாயிண்ட்டுக்கு சம் வேணும்னா சம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ் ஈக்குவல் என்னன்னு பார்த்தோம், 1/2 f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் f ஆஃப் x மைனஸ் ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட்டோட ஆவரேஜ்னு பார்த்தோம். அப்போ 1/2 f ஆஃப் மைனஸ் பை ப்ளஸ் f ஆஃப் ப்ளஸ் பை. அப்போ ஃபங்க்ஷனில் போய் f ஆஃப் மைனஸ் பையாக இருக்கிறப்ப என்ன இருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர். f ஆஃப் ப்ளஸ் பை வர்றப்ப 0. அப்போ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். சரி, இந்த இதில் மாமா அதாவது மைனஸ் பை போடுறோம். அப்போ ஃபங்க்ஷனில் போய் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ மைனஸ் பை போடுறப்ப மைனஸ் பை தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ மைனஸ் பை தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அப்போ இந்த இதில் இந்த சீரீஸ் இந்த ஃபங்க்ஷனுடைய sum of the Fourier series for the function given function at x equal to minus pi is pi square by 2. இந்த பாயிண்ட் வந்து டிஸ்கன்டினியூ பாயிண்ட்டு. அதனால் ரைட் லிமிட்டுக்கு லெஃப்ட் லிமிட்டுக்கு என்ன பார்த்துருப்போம்னா ஆவரேஜ் பார்த்து ஃபோரியர் சீரிஸோட சம் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ அந்த சம் கண்டுபிடிக்கிற சம் வந்து நமக்கு கொஞ்சம் எளிமையான சம் தான். இது வந்து ஈஸியான சம். அதனால தான் இதையும் நம்ம கொண்டு வந்துடலாம், பாயிண்டில் வந்து இது சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம சின்ன சம்மாக இருக்கனால இதை வந்து நம்ம கேட்கலாம். எப்படி கேட்குறாங்க சொல்ல முடியல. நம்ம எல்லா பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். அப்போ பார்க்குறப்ப நம்ம பேசிக்க இந்த ஃபோரியர் சீரிஸில் இருக்க இந்த ஃபோரியர் சீரிஸில் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ், டெஃபினிஷன்ஸ், அதுக்கடுத்து நம்ம அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷன்ஸ், டைரக்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து கன்வர்ஜன் தேரம், இதெல்லாம் நமக்கு டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அதனால் கொஞ்சம் நம்ம இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் முடிச்சிட்டோம்னா அடுத்து ஹாஃப் லைன் சீரிஸ் பார்த்துடலாம். ஹாஃப் லைன் சீரிஸ் பார்த்துட்டோம்னா அடுத்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடலாம். அப்போ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும். பிஜிடிஆர்பி வந்து சீராக வரும். நம்ம இன்னும் 4 இருக்குது, நம்ம மெல்ல படிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம நாளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தால் தான் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் வந்து ரெகுலராக கிளாஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். டெஸ்ட்டும் நம்ம பண்ணுவோம். நம்ம 6 யூனிட் டெஸ்ட் முடிச்சிட்டோம். நம்ம 7ஆம் யூனிட் தான் ஃபுல் சீரிஸ் பார்த்துக்கிருக்கோம். டெஸ்ட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணலாம். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.